Hello friends, welcome to Niga's All-Rounder. இது class 16 flat loading stitches. இப்போ இது நம்ம பார்க்குறதுலேயே இனி வரப்போகிற ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சஸ் தாங்க. இது ப்ளவுஸில் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிச்சஸ். இதை ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போ போல் நான் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு லாங் செயினாக போட்டுட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி செயின் ஒன்று நான் போட்டுக்கிறேன். எகைன் கீழே கொண்டு வந்து மறுபடியும் ஒரு லாங் செயின், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி செயின். அவ்வளோதான். இதே ப்ராசஸ் தான். லாங் செயின், லாக் செயின், இதுதான் நம்ம இப்போ போட போகிறோம். ஆனால் இதில் நம்ம ஃபில்லிங்கை நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப பக்கமாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். நீங்கள் தள்ளி இதை யூஸ் பண்ணிடக்கூடாது. எந்த அளவுக்கு கேப் இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அவுட்லைன் ஸ்டிச்சஸ் தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சஸை நம்ம ப்ளவுஸில் ஒரு ஏதாவது ஒரு இமேஜ் நம்ம போடுறோம், இல்லை ஒரு லீஃப் போடுறோம், இல்லைன்னா ஒரு ஃப்ளாரு, இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் ஃபில்லிங்காக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சஸ். நீங்கள் இதுக்கு நீங்கள் போடக்கூடிய இமேஜ் நல்லா பெருசாக நீங்கள் போடணும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை நான் பெரிய இமேஜாக போட்டு எனக்கு அதை சென்ட் பண்ணணும். இது வரைக்கும் சின்ன இமேஜாக போட்டது மாதிரி இதில் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா இதிலிருந்து நீங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா ஸ்டிச்சஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சஸ். ஸோ அது த்ரெட் ப்ராக்டிஸ் ஆகணும். அதுக்கோசரம் நீங்கள் கண்டிப்பாக பெரிய இமேஜஸாக தான் எடுத்து போடணும். அதாவது மினிமம் 15 சென்டிமீட்டருக்கு குறையாத இமேஜஸாக இருக்கணும். அதை விட பெரிய இமேஜாக நீங்கள் எடுத்து போட்டிங்கனாலும் பரவாயில்ல. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் நிறையா வரும். நம்ம இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் இந்த இமேஜ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ இருந்து நீங்கள் யோசித்து பழகும்போது ப்ளவுஸில் ஒரு டிசைன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அப்படியே காப்பி பண்ணாமல் இதில் வேறு ஏதாவது பண்ணி இன்னும் இதை விட அழகாக பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோண ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே ஒரு ஸ்டிச்சஸ்க்கு கரெக்டான இமேஜஸாக எடுத்து போடுங்க. இப்போ நான் எப்படிங்கிறது இந்த ஸ்டிச்சஸ் எப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். ஸோ இதை நான் சுற்றிலும் செயின் அவுட்லைனுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த அவுட்லைன் நம்ம இதுக்கு கொடுத்தா தான் அழகாக இருக்கும். அவுட்லைன் கொடுக்காம ஒர்க் பண்ணாதீங்க. இப்போ நான் இந்த ஸ்டிச்சஸை ஒரு லீஃபில் நான் அதை ஃபில் பண்ணி காட்ட போகிறேன். ஆல்ரெடி 2 விதமாக நான் 2 ஸ்டிச்சஸில் உங்களுக்கு லீஃப் ஃபில்லிங் காமிச்சிருப்பேன். இப்போ இது 3வது லீஃப் ஃபில்லிங். ஸோ நம்ம இதை நான் லீஃபில் மட்டும்தான் யூஸ் பண்ணோமான்னா இல்லை, இது என்ன வேணாலும் எந்த இமேஜில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லாமே நம்முடைய கற்பனைகள் தான், நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம எப்படி வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தோணும். இப்போ நான் ஒரு லீஃப் நான் வரைஞ்சிக்கிட்டேன். நான் அதில் 2 கோடும் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஃபுல்லாக இதை எடுத்து அப்படியே பண்ண முடியாது. அதாவது ஒரு லீஃபை அப்படியே ஃபுல்லாக ஃபில் பண்ண முடியாது. ஸோ நான் 2 பிரித்து தான் நான் பண்ணுறேன். ஒரு இதோட லென்த்து அதாவது ஒரு செயின் லாங் செயின் இழுக்கிறது ஒரு 7 mm இல்லை 8 mm அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஃப்ரேம் டைட்டாக வச்சுருக்கும்போது உங்களுக்கு இது லூஸ் அடிக்கிறது தெரியாது. பட் நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கழட்டும் போது அந்த நூல் மட்டும் வெளியில் தூக்கிட்டு இருக்கும். இதே இது நீங்கள் இதோட லென்த் எப்படி வருங்கிறது தெரியாமையே யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளவுஸுக்கும் இதே நிலமை தான். ஸோ நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறது எல்லாமே ப்ளவுஸில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நினப்பு வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை கிளாஸில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது அவுட்லைன் தெரிஞ்சாலே என் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒர்க் பண்ணிடுவாங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கு டவுட்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.
இல்லை உங்களுக்கு இன்னும் வேறு எதையாவது இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இந்த கார்னர்லையெல்லாம் எப்படி நான் பண்ணுறேங்கிறத தெளிவாக பாருங்கள். நான் இப்போ இந்த லீஃபை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் சுற்றிலும் அவுட்லைன் நான் கொடுக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி நீங்கள் போடுற இமேஜில் கண்டிப்பாக அவுட்லைன் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருங்க. இதுக்கு இந்த ஸ்டிச்சஸ்க்கு நான் ஷேப் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய இமேஜாக ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்கள் இதுக்கு ஷேப்ஸுக்கு பதிலாக நீங்கள் பெரிய இமேஜாக ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ இதுலேயே நீங்கள் பீட்ஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் அதை டெக்கரேட் பண்ணலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் உங்களோட ஸ்டிச்சஸில் காட்டுங்க. நான் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.